வணக்கம். நான் உங்கள் மேக்ஸ் ராமச்சந்திரன். வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. தொழில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா பாருங்க, திடீர்னு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதை சமாளிக்க முடியல. அது என்ன செய்யலாம்? பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு குழி. அந்த குழிக்குள்ள ஒரு 60 அடி பள்ளம். 60 அடி பள்ளத்துக்குள்ள குழிக்குள்ள விழுந்துட்டீங்க. விழுந்த உடனே என்ன செய்வீங்க? கீழே குனிஞ்சுக்கிட்டு, கீழே குழியை பார்த்துக்கிட்டு, ஐயோ குழிக்குள்ள விழுந்துட்டுமே, இந்த குழி 60 அடி அப்படின்னு பயந்துட்டே இருந்திருப்பீங்களா? கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பீங்களா? குனிஞ்சு பார்த்துட்டுன்னா என்ன ஆகும்? மேல இருந்து யார் வர்றா, யார் உதவி பண்ண போறா, யார் நம்ம கயிறு போட்டு தூக்க போறா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா கீழே தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். எவ்வளவு பள்ளத்துல விழுந்தோம், எவ்வளவு ஆழத்துல விழுந்திருக்கிறோம், இதுக்கு மேல நம்ம போக முடியாது, பயத்துல கீழே குனிஞ்சிட்டே இருப்போம். அப்படி செய்யாம, அதாவது அண்ணாந்து பார்த்து மேல கையை தூக்கி காப்பாத்துங்க காப்பாத்துங்க கதறி மேல ஏறுறதுக்கு ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணாதான், நீங்க ஆக்ரோஷமா இருந்தாதான் மேல நடந்து போற யாருக்காது, இல்ல மேல கடந்து போற யாருக்காது மேல இருந்து பார்ப்பாங்க, ஐயோ குழிக்குள்ள ஒருத்தர் இருக்கானே, அவனை காப்பாற்றுவோம்னு நினைச்சுப்பாங்க. அப்போ அவங்க கயிறு போட்டோ இல்ல ஆட்களை கூப்பிட்டோ நம்மளை காப்பாற்றி கரையேற்றுவாங்க. குழிக்குள்ள விழுந்துட்டோமே கைகளை கீழே போட்டுட்டு குனிஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த குழி விட்டு மேல கைகளை மேல தூக்கி காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துனாதான் மேல இருந்து யாரு கயிறு போடுறா, யாரு காப்பாத்துறாங்கிறத பார்க்க முடியும். நம்ம அந்த குழியை விட்டு வர முடியும். வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சா, ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நான் ரொம்ப துன்பப்படுறேனே, தோல்வி அடைகிறேனே அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று அதுலயே முட்டி செஞ்ச மாதிரி முட்டி நின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை காப்பாற்ற முடியாது. அந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வர முடியாது. சரியா இல்லைங்களா? அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி, அந்த பிரச்சனையை கடந்து போறதுக்கான முயற்சி, அந்த பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கான முயற்சி, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி, அப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போதுதான் நாம வெளியில வர முடியும். இல்ல கடவுளே உங்களுக்கு கயிறு போட்டு அந்த பிரச்சனையை விட்டு வெளியில காப்பாற்றுவார். சரியா இல்லைங்களா? ஸோ நான் சொல்ல வர்றது என்ன புரியுதுங்களா? பிரச்சனை கீழே குனிஞ்சே பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர்றது எப்படி, அந்த பிரச்சனை வெளியில வர்றதுக்கான முயற்சியும் வெறியும் தாக்கமும் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களாலேயும் முடியும். உங்களை காப்பாற்ற கடவுளும் வருவாரு, இல்ல பிரபஞ்சம் வருவாரு, யாரோ ஒருத்தர் உங்களை காப்பாற்றுவாங்க பிரச்சனையிலேருந்து. அந்த பிரச்சனையை விட்டு நீங்க தப்பிக்க முடியும். சரியா இல்லைங்களா? இனிமே வாழ்க்கையில பிரச்சனை நிற்காதீங்க. பிரச்சனை வரத்தான் செய்யும். வாழ்க்கைனாலே பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை கடந்து போறதுதான் மனித இயல்பு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன்.